ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணமாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, போத்தீஸ்வர்ண மஹால் பாடியில் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, புது ஷோரூம், அங்கே தான் வந்திருக்கோங்க. நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், லாஸ்ட் இயர் வந்து August 1, 2 அதாவது ஆடி 500 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து போத்தீஸ் டிஜிகோல்ட் ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த இந்த வருஷம் இப்போ 2026 ஜூலை 1st வீக்கில் க்ளோஸ் ஆகுங்க. ஸோ நான் ஷாப்பை விசிட் பண்ணி கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, காயின் வாங்காமல் ஏதாவது ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருந்தீங்க. எது எதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு வாங்க சிஸ்டருங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட காயினுக்கு வந்து எவ்வளோ வேஸ்டேஜ், காயின் வந்து அவைலபிளாக இருக்கா, கிஃப்ட் இருக்குது போத்தீஸ் டிஜிகோல்டில், அதுக்கு வந்து என்னென்ன மாதிரியான கிஃப்ட் இருக்குது, என்ன கேட்டகரிக்கில் வந்தால் எவ்வளோ மாதிரியான கிஃப்ட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேங்க. ஸோ லாஸ்ட் வரையும் வீடியோ செக் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி இவங்கக்கிட்ட டிஜி சில்வர் இருக்குது, அதை பற்றின வீடியோஸும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு எப்படி கலெக்ஷன்லாம் இருக்குது சிஸ்டர், கொலுசுக்கெலாம் வந்து வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி எதுவும் போடுறாங்களா, 80 டச்சா 92.5 அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. சில்வர் செக்ஷனும் விசிட் பண்ணி நீங்கள் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணியிருக்கேங்க. ஸோ சில்வர் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் பார்த்தேன். ஸோ வேஸ்டேஜ் வந்து மெயினாக வந்து இவங்கக்கிட்ட ஆன்டிக் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குங்க. அவங்களுடைய ஒர்க்மேன்ஷிப் வந்து அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மீனாட்சி கலெக்ஷனில் வந்து லைட் வெயிட்லேருந்தே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து 21 to 24% அப்ராக்சிமேட்டாக அந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருந்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஆக்சுவலாக காது மாட்டல் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 4 கிராமில் இருந்து 20 கிராம்ஸ் வரையும் நிறைய விதவிதமான காது மாட்டல் இருந்தது. வேஸ்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12%, 13% அந்த ரேஞ்சில் இருந்து 17, 18க்குள்ளே மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு சிலதுக்கு மட்டும் ஆன்டிக் மாதிரி வர்றதுக்கு மட்டும் 20, 21 அந்த மாதிரி இருந்தது. நான் வந்து ஒரு 5 கிராமில் இருந்து ஒரு 6 கிராமுக்குள்ளே ஒரு நெத்திச்சுட்டி மாதிரி அழகாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நெத்திச்சுட்டி கலெக்ஷன் தாங்க பார்த்தேன். இது வந்து ஒரு சவரன் கிட்ட இருந்தது. இது பிடிச்சிருந்தது. பட்டு வேஸ்டேஜை பார்க்கும்போதில் தான் கொஞ்சம் பயமாயிடுச்சுங்க. 17%, 18% சிட்டு போட்டு எடுக்கிறீங்கன்னா பிலோ 18க்குள்ளே கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த ஜிமிக்கி ஹேங்கிங் தொங்குறது மட்டும் பார்த்தேன். 2 கிராம், 3 கிராம், 4 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் வந்து அரவுண்டு ஒரு 16, 17 அந்த மாதிரி தான் இருந்தது. காஸ்டிங் டைப் பிரேஸ்லெட் பார்த்தேங்க. இதெல்லாம் வந்து 4 கிராம்ஸ் தான். பட் இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அபவ் 15 தான் இருக்குது. 15 to 17 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதுலேயும் ஆன்டிக் டைப் பிரேஸ்லெட்லாம் பார்த்தோம் அப்படின்னா 21%, 20.99 அப்படின்னு சொல்லி 21% கிட்ட வந்துடுதுங்க. நிறையா இடத்துல வந்து வீடியோஸ் வந்து எடுக்க விடலைங்க. ஸோ என்னால் எங்கெங்கே எடுக்க முடிஞ்சதோ அதை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாம்பே டைப்பு, கொல்கத்தா டிசைன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 to 17% வேஸ்டேஜ்லேயே வந்துடுது. இந்த ஆன்டிக் இதெல்லாம் வந்து 21% வேஸ்டேஜுங்க. இந்த பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருந்தது. பட் 21% வேஸ்டேஜ். மென்ஸ் கடா வந்து 7% வேஸ்டேஜ்னு சொன்னாங்கங்க. ஸோ இருக்கிறதுலே எனக்கு கம்மியான வேஸ்டேஜில் நான் பார்த்த பொருள்னால் அந்த மென்ஸ் கடாவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த தாலியில் சேர்க்குற உருக்கள்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் வந்து 12 to 14%க்குள்ளே வேஸ்டேஜ் இருக்க மாதிரி இருந்ததுங்க. காது காசு வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. ஸோ காது காசுக்கெலாம் வந்து இவங்ககிட்ட 12% வேஸ்டேஜ் வருது, 11.99 அப்படின்னு சொல்லி. இந்த பவளம், முத்து இந்த மாதிரி கோர்க்குறதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதுக்கும் வந்து 14% கிட்ட வேஸ்டேஜ் வருது. இந்த பவளம் மட்டும் வந்து ஒரு 2300. பட் பவளத்துக்கு வந்து எதுவும் கேரண்டி கார்டு அந்த மாதிரிலாம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பால் டைப் செயின் வந்து 2 ரோவாக போடுற மாதிரி உள்ளது, அழகாக இருந்ததுங்க. இது எல்லாமே ஒரு சவரன் தான், அரௌண்டு 1 சவரனுக்குள்ளே தான் வருது. பட் இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 15%ங்க, 14.99% வேஸ்டேஜ். ஸோ டிஜிகோல்டில் நம்ம எடுக்கிறப்ப கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் நான். ஓல்டு கோல்டு வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் 450 ருபீஸ் வந்து பெர் கிராமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 1 or 2% வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக 6 கிராம்ஸ் தாங்க இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் இது வந்து டெய்லி யூஸுக்கெலாம் ஆப்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து தாலி உருக்கள் வந்து கோர்ப்பாங்க பார்த்தீங்களா, மஞ்சக்கயிறுக்கு பதிலாக இப்போ வந்து கோல்டே வருதுல, அது வச்சுருந்தாங்க.
ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2 கிராம்ஸ்லேருந்தே அவைலபிளாக இருந்ததுங்க. 1/2 கிராமுக்கு பெண்டன்ட் வச்சுருந்தாங்கங்க. இதுக்கெலாம் வேஸ்டேஜ் வந்து 14.99 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே ஒரு 1/2 கிராம் பெண்டன்ட்டு தான். நான் ஒரு 1/2 கிராம் தான் சிஸ்டர் சேர்த்து வச்சுருக்கேன். ஏதாவது பொருளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பெண்டன்ட் கலெக்ஷன் போய் பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. பட் இந்த ஸ்டோன் டைப் பெண்டன்ட் இது எல்லாத்துக்குமே வந்து 21% அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ இது வந்து டெய்லி யூஸ்க்கு போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் டெய்லி யூஸ்க்கு போடுறதுனா நீங்கள் 18 கேரட்டில் இதே மாதிரி பிளெயின் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அது எங்கே இருக்குது, அப்போ அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேங்க. அவங்க வந்து ஜோரா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ரேக்கே வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பார்த்த எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. செயினு, பிரேஸ்லெட்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2 கிராம்ஸ்லேருந்தே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. டெய்லி யூஸ்க்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா 18 கேரட்டில் செஞ்சதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டெய்லி யூஸுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். செயின்லாம் வந்து அரௌண்ட் ஒரு 5 to 6 கிராம்ஸ்லேயே ரொம்ப அழகாக ட்ரெண்ட்லியான டிசைன்ஸில் நிறைய அவைலபிளாக இருந்தது. ஆக்சுவலாக நான் டிஜிகோல்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன்னா இதுக்கு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். உங்ககிட்ட உள்ள அந்த 22 கேரட்டுக்கு வந்து என்ன வெயிட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து 18 கேரட்டில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வெயிட் வருமோ அந்த மாதிரி வெயிட் கன்வர்ஷன் பண்ணி நீங்கள் ரெடியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி அப்போனா நம்ம இதில் ஏதாவது ஒரு செயின் அந்த மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேஸ்டேஜை கேட்டால் அப்படியே தலை சுற்றிருச்சுங்க. இதில் வந்து எந்த பொருள் நீங்கள் எடுத்திங்கனாலும் 27% வேஸ்டேஜுங்க, 26.99. ஸோ இவங்கக்கிட்ட மினிமம் வேஸ்டேஜில் உங்கள்கிட்ட என்ன தான் பொருள் இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ செயின்லாம் வந்து செயினுக்குமே வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு 7 அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட டிஜிகோல்டில் போய் நம்ம வந்து பொருளாக பார்த்து எடுக்கலாமா அப்படிங்கிறது எனக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ ஜூலை மந்த்துக்கு வந்து ஏதாவது ஆடி ஆஃபர் அப்படி போடுவீங்களா, வேஸ்டேஜில் ஏதாவது டிஸ்கவுண்ட் தருவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். அது வந்து இப்போதைக்கு தெரியாது மேம், இன்னும் ஒரு 2 வீக்ஸ் போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ஏதாவது ஆஃபர் போடுறாங்க, அதில் வேஸ்டேஜுக்கு ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இல்லைன்னா காயினாக போகிறது தான் பெட்டரா அப்படின்னும் எனக்கு தெரியல. ஏன்னா காயினுக்கும் வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 2% வந்து காயினுக்கு வேஸ்டேஜ். அப்போ நம்ம 2% + 3% ஜிஎஸ்டி கட்டி கிட்டத்தட்ட 5% நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி காயின் வாங்கி திரும்ப அந்த காயினை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடுறப்ப நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோமோ அது எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியலை. ஸோ நான் ஒரு பொருளாகவே பார்த்து எடுத்துடலாமே அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எல்லா கலெக்ஷனும் போய் பார்த்துட்டு வந்தேன். இவங்கக்கிட்ட வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 மில்லிகிராம்ஸ்லேருந்தே காயின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க. 100 மில்லிகிராம், 250 மில்லிகிராம், 500 மில்லிகிராம், 1 கிராம், 2 கிராம், அதுக்கப்புறம் 4 கிராம்ஸ், 8 கிராம்ஸ், 10 கிராம் இந்த மாதிரி டினாமினேஷன்ஸில் இவங்கக்கிட்ட வந்து காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இதில் வந்து 100 மில்லிகிராம் காயினுக்கு வந்து 6% வேஸ்டேஜ், 250 மில்லிகிராம் காயினுக்கு வந்து 4% வேஸ்டேஜ், அதுக்கப்புறம் 500 மில்லிகிராம்லேருந்து நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் எடுத்தாலும் 2% வேஸ்டேஜ். ஆக்சுவலாக நான் போயிருந்தப்போ அங்கே உள்ள ஃப்ளோர் மேனேஜர் பார்த்து நான் வந்து சொல்லிட்டு வந்தேங்க, நீங்கள் உங்கள் டிஜிகோல்டில் வந்து இப்போ அப் டு 5 டெசிமல் பிளேசஸ் வரையும் நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்கு வந்து பெனிஃபிட் வந்து 1 மில்லிகிராம் கிடைக்க வேண்டிய இடத்துல 1/2 மில்லிகிராம் தாங்க எங்களுக்கு கிடைக்கிது. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பெனிஃபிட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ அது சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கரெக்டாக தானே நாங்கள் கொடுக்குறோம், 7%க்கு என்ன கோல்டு வருமோ அதுதானே உங்களுக்கு பெனிஃபிட்டாக நாங்கள் கொடுக்குறோம், இதுக்கு முன்னாடி அதிகமாக கொடுத்தோம், இப்போ வந்து கரெக்டாக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் இயர் அச்சய தீதிக்கு எடுக்கலாம், பட் எனக்கு வந்து நியூ டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தேன் நான். அதே மாதிரி இப்போ டிஜிகோல்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கங்க. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க வந்து 100 மில்லிகிராம் காயின் வந்து 10 வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து 100 மில்லிகிராமுக்கு மேலே இருக்க மாதிரி உள்ள காயினாக வந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 காயின் இருந்ததுங்க. நான் ஒரு 6 காயின் எடை போடுற வரையும் பார்த்தேன். ஒரு காயின் கூட 100 மில்லிகிராம் அப்படின்னு காமிக்கவே இல்லைங்க. எல்லாமே 97, 98 அப்படி தான் காமிச்சது. 1 or 2 வந்து ஏர் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், ஏசி காற்று அப்படி இப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்போனா 97 இருக்குன்னா 97ன்னு போட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், இல்லை ஒரு சில காயினில் வந்து கூட காமிக்கும்னாங்க. நானும் அவங்க கூட நின்று கிட்டத்தட்ட ஒரு 6, 7 காயின் வரையும் நானும் நோட் பண்ணேங்க. ஒரு காயினில் கூட அவங்க மார்க் பண்ணியிருக்கிற அந்த வெயிட் வந்து இல்லவே இல்லை. ஸோ இதுதாங்க கிஃப்ட்டு ஸ்லாட்டு வந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கேன்.
ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிப்பாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. கிஃப்ட் ஸ்லாட் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, நீங்கள் கட்டியிருக்க டோட்டல் அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து 11ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணுறப்ப என்ன கேட்டகரிக்குள்ள வரீங்களோ அந்த இதுக்கு எதித்தாப்புல உள்ள கிஃப்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் நீங்கள் வந்து ஒரு 11,000 ருபீஸ் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கேட்டகரிக்குள்ள உள்ள கிஃப்ட் வந்து கிடைக்குங்க. 11,000 கம்மியாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்காது. ஏன்னா 11ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 11,000 டிவைடட் பை 11 போட்டிங்கன்னா ரூ. 1000 வரும். ஸோ அப்போ அந்த ரூ. 1000க்கு நேராக என்ன கிஃப்ட் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் இன்னொரு கொஸ்டினும் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நானும் டிஜிகோல்டு போட்டிருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டும் போட்டிருக்காரு. ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் வந்து பொருளாக வாங்கிக்கலாமான்னு கேட்டதுக்கு வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. பட் கிஃப்ட்டை வந்து அதே மாதிரி கம்பைன் பண்ணி 2 பேருக்கு கம்பைன் பண்ணி ஒரே கிஃப்ட்டை நாங்கள் வாங்கிக்கலாமான்னு கேட்டதுக்கு இல்லை முடியாதுன்ட்டாங்க. ஒரு கார்டுக்கு ஒரு கிஃப்ட்டு, இன்னொரு கார்டுக்கு இன்னொரு கிஃப்ட்டு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து 9,000 சேர்த்துருக்கோம், ஒரு ஆள் வந்து ஒரு 13,000 சேர்த்துருக்கோம். அப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம கிஃப்ட் வாங்கிக்கலாமான்னா வாங்க முடியாது. அந்த 9,000 சேர்த்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஸோ போத்தீஸ் பாடி ஷோரூமை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. பட் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து 9ல் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் 21, 24 வரையும் போகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இவங்களோட டிஜி சில்வர் பற்றின டீட்டெயில்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி சொல்கிறேன். அதே மாதிரி இவங்கக்கிட்ட வந்து எந்தெந்த ஆர்டிக்கிளுக்கு என்னென்ன மாதிரி வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து மற்ற ஃப்ளோர்ஸ்க்கும் போய் ஒரு சில திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. ஸோ அது எல்லாமே வந்து வீக்கெண்ட் விலாக் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸாக வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வாய்ஸ் நோட் கொடுக்கும்போதுலாம் அதுக்கான பதில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சப்போஸ் இப்போ யாராவது வந்து நான் வந்து 10,500 ருபீஸ் சேர்த்து வச்சுருக்கேன், இன்னொரு ரூ. 500 போட்டால் எனக்கு கிஃப்ட் கிடைக்கும், அதுக்காக நான் போடட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த ரூ. 1000க்கு எதிர்த்தாப்பில் வர்ற கிஃப்ட்டு வந்து மேக்ஸிமம் 150 ருபீஸ் தான் வருது. ஸோ ஒரு 150 ருபீஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸோ இல்லை ஒரு 2000 ருபீஸோ நீங்கள் போட்டு சேர்க்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. பட் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓகேவான கிஃப்டாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் டிஜிகோல்டுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே கிஃப்ட்டை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.